இப்போ இதோட இந்த செஷன் பூர்த்தியா இருக்கு. வித்யார்த்தி சதஸ் அப்படிங்கிற செஷன். இப்போ சுவாமிகள்லாம் இங்க எழுந்தருளி இருந்து இத்தனை நாளா ரொம்ப ரொம்ப கிருப்பையோட குழந்தைகள் சொன்னதுக்கெல்லாம் ஃபீட்பேக் இன்னைக்கு கேட்டோம். எவ்வளோ ஒரு விஷயத்தையும் கவனிச்சு அதுக்கு சப்போர்ட்டிவா என்ன பிரமாணங்கள் எடுக்கலாம், எப்படி பெட்டரா ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்ற ரீதியில பல விஷயங்கள் சுவாமிகள்லாம் சாதிச்சா. குழந்தைகள் சொல்றத கேட்கறதுக்கே ஒரு பொறுமை வேணும். இத்தனை காரியங்கள்ல அத்தனை காரியங்களையும் விட்டுட்டும் எல்லாரும் இவ்வளவு பொறுமையா இருந்ததுக்கு கோட்டி கோட்டி தன்யவாதங்கள். பசங்களை வாழ்த்தி 2 வார்த்தை சொல்லணும்னு பிரார்த்திக்கிறேன் சுவாமிகளே. வித்யார்த்தி சதஸ் அப்படின்ற ஒரு விஷயமானது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டியதான ஒன்று. ஏன்னு கேட்டாக்க பசங்களுக்கு வெறுமை சொல்லி கொடுக்கறது மட்டும் போராது. அதாவது பசங்க தாங்களே நம்ம கொடுக்கறதுல ஒரு 25% தான் அவளுக்கு ஞானமானது ஏற்படுறது, பசங்களோட டிஸ்கஸ் பண்ணா ஏற்படுறது, இன்னொருத்தருக்கு சொல்லச்சே வருது, அதுக்கப்புறம் காலப்போக்கில் வருதுன்றதாக இந்த பூர்த்தியான ஞானம் வர்றதுக்கு இதெல்லாம் ஒரு ஸ்டெப்ஸ். அதாவது ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுட்டோமா அப்படின்றது எப்படி தெரியும்னா, திருப்பி இன்னொருத்தருக்கு சொல்லச்சேதான் எவ்வளவு புரிஞ்சுட்டு இருக்கோம், அப்ப என்ன சந்தேகங்கள் இருக்குது, அது என்ன சரி பண்ணணும், மறுபடியும் பார்த்து சொல்லணும் அப்படின்றதெல்லாம் தோணும். இதெல்லாம் எங்களுக்கு பெரியவாளுக்கும் இதேதான், பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. பசங்களுக்கு இன்ஃபேக்ட் இன்னும் நன்னா சட்டுன்னு வரும், என்னென்ன தைரியமும் இருக்கும். பெரியவாளுக்கு எல்லாம் இன்னும் போக டிமினிஷன் தான் அதெல்லாம். அப்படி இருக்கிற இந்த ஒரு வித்யார்த்தி சதஸ்ல குழந்தைகளுக்கு ஒரு இடத்தை கொடுத்து சொல்லும்படியாக ஊக்குவித்து அதை 4 சுவாமிகளை கொண்டு கேட்க பண்ணி அதை என்கரேஜ் பண்ண சொல்லி இதை ரொம்ப ஆச்சரியமாக இந்த ஜிஎஸ்டிக்கு இத சம்பிரதாயத்தை பிரவர்த்தனம் பண்றதுக்கு பின்னாடி வரப்போறவா ஆச்சாரியர்களா ஆகும். இன்னைக்கு சிஷியலா இருக்கவால நாளைக்கு ஆச்சாரியர்களாக ஆக போறவா. அதுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு பாதை. இது மேலும் மேலும் குழந்தைகள்லாம் உபயோகப்படுத்திட்டு ஜிஎஸ்டிக்கு இது என்னன்னா பட்ட தீட்ட வைரம் பிரகாசிக்கும். அது மாதிரி இந்த குழந்தைகளை இன்னும் நல்ல ஒரு ருசியை வடித்து அவளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகிறதுனால அவ மேலும் மேலும் 4 பேருக்கு நம்ம கிட்ட சொல்ற மாதிரி இன்னும் 4 பசங்களுக்கு சொல்லுவா. இப்படியாக இது பரவும். அதனால இது நன்றாக வளரணும்ன்றதாகவும் குழந்தைகளுக்கு இதில் பங்கெடுத்துள்ள குழந்தைகளுக்கும் எல்லா சிரேயத்தும் மேல மேல இதை அபிவிருத்தி பண்ணிக்கணும்ன்றதாகவும் சொல்லி ஆச்சாரியன்றதுல பிரார்த்தனை. அடியனுக்கு பாக்கியம் ஏதோ ஒரு சதஸோ 2 சதஸோ தான் அடியனால அன்வைக்க முடியல. அது கூட கிளாஷ் ஆகிட்டு இருக்கனால, ஏதோ ஒரு உபன்யாசம் முன்னாடி ஒத்துழைப்பு கிளாஷ் ஆகிட்டு இருக்கனால அடியனுக்கே பொதுவாக குழந்தைகளுடைய இதை மாதிரி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நாளைக்கு சம்பிரதாயத்தை காக்க போகிறவா இவா தான். அதாவது பெரியவாளுக்கு பாடம் சொல்லலாம், அதை குறைச்சி சொல்லனா பெரியவாளுக்கு பாடம் சொல்றதோ அவளை தயார் பண்றதோ அது கிளை மேல இலை மேல ஜலத்தை தெளிக்கிற மாதிரி. குழந்தைகளுக்கு சொல்லி தருதுன்றது ஒரு செடியோட வேர்ல ஜலம் சேர்க்கிற மாதிரி. சுவாமி சாட்சிய போது இப்போ சொத்து இருக்கு, நம்ம கிட்ட பணம் இருக்கு, நம்ம காலத்துக்கு அப்புறம் நாம அவ கையில கொடுத்துட்டு போகட்டா கூட கிளைம் பண்ணிடுவா, எங்க அப்பா தான் அவர் வச்சுட்டு போயிருக்க இந்த 5 கோடி எனக்கு வரணும்னு. ஆனா ஞானத்தை அப்படி பண்ண முடியாது. அதுக்குதான் சுவாமி ஒரு சம்பிரதாய பிரதீபம்னு சொன்னேன். நாம போக வேண்டிய போயிட்டோம்னா அந்த விளக்கை அணைக்க கூடாது, இருட்டுல கஷ்டப்படுறவாளுக்கு அந்த விளக்க ஒருத்தர்கிட்ட நாம கொடுக்கணும் அப்படின்னு அதை முக்கியமா சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். அதனால அந்த விதத்துல இந்த ஜிஎஸ்பிகேல பல காலக்ஷேபங்கள் அதெல்லாம் நடந்தா கூட அதை விட முக்கியமா இது நடக்கிறதுன்றது இன்னொன்னு நம்ம குழந்தைன்னே இல்லை. ஏன்னா குழந்தைகள் சொல்லும்போது நமக்கு மேல சம்பிரதாயத்துக்கு யாரோ மனுஷா இருக்கா தயாராகிருக்கான்ற அந்த ஒரு திருப்தியே அது ஒண்ணு. இன்னொன்று குழந்தைகள் சொல்றதை கேட்கும்போது இப்போ நமக்கெல்லாம் இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு தோன்றது. 28, 29 வயசுக்கு தான் உபன்யாசமே பண்ண ஆரம்பிச்சோம், அதுவும் பயந்துட்டு. இன்னும் அந்த காலத்துலாம் நல்ல ரைட்டர் ஆகணும்னா நல்ல ரீடரா இருக்கணும், நல்ல ஸ்பீக்கர் ஆகணும்னா நல்ல லிசனரா இருக்கணும்.
பல பேரை கேட்டு இப்பெல்லாம் இவாளுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நமக்குலாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. அதுவும் கிராமத்துல அடிய தகப்பனார தவிர, அதுவும் கிராமம் க்ஷீணிச்சிருந்த அக்ரஹாரம் க்ஷீணிச்சிருந்த காலம், அடிய தகப்பனார தவிர ஒருத்தர் சொல்லி நான் கேட்டதே கிடையாது. அது மாதிரிலாம் நமக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, இவாளுக்கு இருக்கு. அதை சொல்லி தரத்துக்கும் பிரபா சேனேஷ் அவ மாமி அவளையும் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம்னா இது உண்மைதான். ஏன்னா இதுக்கு எவ்வளவு எஃபர்ட்ஸ் போடணுன்றது தெரியும். இப்போ 5 மணிக்கு ஆடியோ அமைச்சிருக்கா குழந்தைகளுக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு குழந்தைகளை இந்த நிலைக்கு கொண்டு வரதுக்கு பிரயத்னம் பண்ணணும். இவ்வளவு பிரயத்னப்பட்டாவட்டும் அதை சொல்லி கேட்கும்போது சந்தோஷம். அதனால சந்தோஷமா இருக்கு. அடியேன் மேல மேல இது தொடரணும். அடியேனுக்கு இதுல பாகம் கிடைச்சது பாகதேயமா அடியேனுக்கு தோன்றது. மேல மேல குழந்தைகள் வளர்த்துக்கணும் அப்படின்னு ஆழ்வாராச்சாரியார் திருவடியிலே பிரார்த்திச்சு. சுவாமிகள்லாம் ரொம்ப நல்லா அடியன் என்ன சொல்றதுன்னு தெரியல. அதனால அடியன் ஏதோ அடியனுக்கு தோணிட்டு சொல்றேன். இந்த மாதிரி இந்த சின்ன பசங்களுக்கு கிளாஸ் நடத்துறதே பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். ப்ரொஃபஸர்கள்லாம் நல்லா நடத்திடலாம் பெரிய கிளாஸ்க்குன்னா, சின்ன பசங்களை உட்காத்தி வச்சு இங்க ருத்ர பாடம், திவ்ய பிரபந்தம், அப்புறம் வேத கிளாஸ்லாம் நடத்துறா ஜிஎஸ்பிகேல. அது தவிர இந்த மாதிரி ஒரு இனோவேட்டிவா அவளுக்கு இந்த கதைகள் மூலம், இந்த சம்பிரதாய ஐதீகங்கள் மூலமா பசங்களுக்கு சம்பிரதாய விஷயத்தை இத்தனை வருஷமா சொல்லி கொடுத்துருக்கா. அந்த பசங்கள்லாம் அதை கத்துண்டு அதை திருப்பி நம்ம இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்து இந்த பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லும், இந்த அப்படி சுவாமி தச்சா மாதிரி இந்த மாதிரி அந்த ஸ்பீக்கிங், பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ன்றது, பப்ளிக் ஸ்பீக்கிங்ன்றது தனி ஆர்ட். இந்த சம்பிரதாய விஷயமா இந்த விஷயங்கள் எல்லாம் பேசுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சு கொடுத்து அந்த பசங்களுக்கு ப்ரெசன்டேஷன்லாம் பார்த்து ரிவ்யூ பண்ணி இவ்வளோ மெனக்கட்டு ஜிஎஸ்பிகேல பண்றது ரொம்ப ரொம்ப உன்னதமான ஒரு காரியம். மேலும் மேலும் விருத்தி ஆனோம் அடியனும் ஆச்சாரியம் பிரார்த்திச்சுண்டு, இந்த பசங்கள்லாம் நிச்சயமா வருங்காலத்துல சுவாமி மாதிரி வாழ்க்குள்ளதான் பெரிய ஆச்சாரியர்கள்லாம் வருங்காலத்துல ஆவான்னு நிச்சயமா அடியனுக்கும் நம்பிக்கை இருக்கு. இவ எல்லாருக்கும் எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கணும்னு ஆச்சாரியர்கள் பிரார்த்திச்சுக்கிறேன். எல்லாருக்கும் தன்யவாதங்கள். சுவாமி சேனேஷ் சுவாமி சாட்ச மாதிரி அதான் நான் சொல்றேன், ஜிஎஸ்பிக்கு இந்த சம்பிரதாய மஞ்சரின்றது எப்படி ஒரு மதுராந்தகம் பாடசாலைன்னு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால இஞ்சிமேதேசிங்கரால ஆரம்பிச்சு எத்தனை வித்வான்கள், இன்னைக்கு இருக்கிற வித்வான்கள் எல்லாரும் மதுராந்தக பாடசாலை ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நெக்ஸ்ட் 30 இயர்ஸ்ல வர இந்த வித்வான்களா ஃபியூச்சர் வித்வான்ஸ் எல்லாருக்கும் ஒரு சம்பிரதாய மஞ்சரி சம்பந்தம் இருக்கணும் அப்படின்றது அடி உங்கள் பிரார்த்தனை. அது சுவாமி ரொம்ப ஆச்சரியமா அந்த சாதிச்சது, அந்த அனுகிரக விசேஷம் கண்டிப்பா நடக்கும். அதனால தன்யவாதங்கள் சமர்ப்பிச்சுக்கிறோம். முதல்ல இதை ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்தது. எடுத்த உடனே இந்த பசங்களை எதையோ சொல்லி கொடுத்து 2 மாசத்துல உபன்யாசத்துக்கு அனுப்பிச்சிருவாளோ அப்படின்னு சில பேர் ஸ்பெசிஃபிக்கா அதை சொல்லவே சொன்னான். இந்த மாதிரி எடுத்த உடனே உபன்யாசம் எல்லாம் பண்ண சொல்லாது ஒன்றும் தெரியாம அப்படின்னு. ஏன்னா நமக்கு இந்த பசங்க நன்னா பண்றதா இல்லையா, இந்த விசிபிலிட்டிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப தேவைப்படுறது. ஒரு 3 மாசம் கோர்ஸ் கிடைச்சி ஒரு 4 பேர் 2 பேசினா அது உபன்யாசம் பண்ணா விசிபிலிட்டி வருது, ஓ நன்னா சொல்லித்தரா அப்படின்னு வந்துட்டுறா. அந்த மாதிரி இது இல்லாம அப்பயே நாங்க சொன்னோம் அந்த மாதிரிலாம் எந்த எண்ணமும் இல்லை அப்படின்னு. ஸோ இந்த உபன்யாசம் இந்த குழந்தைகள் இதே மாதிரி நன்னா 2 வருஷம் முன்னால கூட பண்ணியிருக்கலாம். பட் ஐ திங்க் வி வாண்டட் டு ரீச் அ ஸ்டேஜ், ஓரளவுக்கு அந்த குழந்தைகள் கொஞ்சம் அத்தியாயனம் பண்ணி ஓரளவுக்கு பாஸ்டம் தெரிஞ்சு ஓரளவுக்கு சான்ஸ்கிரிட் தெரிஞ்சு அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சு, இப்ப எத்தனையோ இதுல குழந்தைகள்லாம் அந்த சதஸ்ல கேள்வி கேட்கும் போதே அவ்வளவு அழகா பதில் சொன்னான். அது மாதிரி பேசினதை எழுதி வச்சு நன்னா சொல்றதுன்னு இல்லாம அது விஷயத்தோட சொல்லி கொடுத்துருக்காருன்னா அது ஐ மீன் இட்ஸ் ஆல் ஸ்ட்ரக்சர்ட் பை ஸ்ரீமதி பிரபா சேனேஷ். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர் ஃபார் ஆல் ஆஃப் திஸ். So it's a phenomenal work in the last few years of what she has been doing with Sampradaya Manjari. அது சேனேஸ்வரம் சொன்ன மாதிரி சம்பிரதாயம் வளரணும், மஞ்சரின்னு ஆரம்பிச்சதே துளுந்துண்டு வரணும் அப்படின்னு அந்த பேரை கேட்ட உடனே முதல்லயே பிடிச்சு போச்சு. ஸோ அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது. முதல்ல வித்வான்களுக்கு ஐ மீன் பசங்க என்னதான் ப்ரெசென்ட் பண்ணா கூட
இப்போ வந்து அடியனோ இல்லை ஸ்ரீமதி பிரபாசனோ அது ஒரு ஃபீட்பேக்னு சொன்னா அது ஒரு இம்பாக்ட் இருக்காது. இன்னைக்கு அடியன் பாலாஜி சுவாமி சாரநாத சுவாமிலாம் எழுதுனதுனால சொல்றேன், இந்த மத்தியானம் நம்ம காலில் டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு தடவை அந்த கரெக்ஷனை வந்து அவ அந்த பஞ்சாதி பாராயணத்துல பண்ணிட்டான்னா லைஃப் ஃபுல்லா ஞாபகம் இருக்குன்ற மாதிரி இந்த ஃபீட்பேக் கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் லைஃப் லாங்க்கு. அதை மறக்க மாட்டா. இன்னொரு தடவை வந்து ஆச்சாரியன் விஷயத்துல பிடிச்சோ பிடிக்காமலும் சொல்ல மாட்டான், ஏன்னா இஸ் பீன் கரெக்டட் தட் வே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபீட்பேக் கிடைச்சிருக்கும். அந்த ஃபீட்பேக் வந்து டெஃபினெட்லி இட் வில் பி இம்பாக்ட்ஃபுல். அது வந்து அது நல்ல ஃபீட்பேக்காக இருக்கட்டும், அதில் சஜஷன்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி அழகாக பாசிட்டிவாக சொல்லி என்ன நன்னா பண்ணான்னு சொல்லி ஒவ்வொரு குழந்தையும் என்கரேஜ் பண்ண விதமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ நிஜமாவே வித்வான்களுக்கு தான், ஏன்னா அந்த இம்பாக்ட் வந்து அடியே எனக்கு தெரியும். இப்போ பாலாஜி சுவாமிக்கு அது தெரியுமா தெரியாது. நம்ம அந்த பெங்களூர் ஹைபிரிட் ஈவெண்ட்ல விஜய் சாரநாதன் வந்து அப்போ 10வது படிச்சுட்டு இருந்தான். இஸ் ஸ்டில் ஹியர் நவ். அப்போ வந்து படிச்சுட்டு இருக்கச்சே டிசைட் பண்ணிட்டான் சம்பிரதாய மஞ்சரி விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு சுவாமி சாச்சாச்சு, என்ன ஆனாலும் விட்டுறாதீங்க, கஷ்டப்பட்டு இதை படிச்சுட்டு பிரேக்காவது எடுத்துக்கோங்க, திரும்ப ஜாயின் பண்ணுங்கன்னு. பட் சமவ் பாலாஜி சுவாமியோட அந்த இம்பாக்ட் வந்து அவன் ஜாயின் பண்ணி இன்னைக்கு அது ஆக்சுவலாக 3 வருஷம் ஆகுறதுன்னு நினைக்கிறேன் அந்த ஈவெண்ட் நடந்து. பட் இஸ் ஸ்டில் பார்ட் ஆஃப் சம்பிரதாய மஞ்சரி. அந்த மாதிரி இந்த இம்பாக்ட் தட் வித்வான்கள் மேக் வித் த கிட்ஸ் இட்ஸ் ரியலி ரியலி ஹியூஜ். அதே மாதிரி இந்த ஒரு கமெண்ட்டும் கண்டிப்பா இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் தம், இட் வில் ஷேப் தம் டு பி எ பெட்டர் ஸ்பீக்கர். சுவாமி சொல்ற மாதிரி நம்ம வந்து நல்ல ஸ்பீக்கரா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் வி ஷுட் பி எ குட் லிசனர். அதனால இன்ஃபேக்ட் நான் எல்லாருக்கும் இந்த சம்பிரதாயம் ரெண்டும் எப்படி மேனேஜ் பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் திங் நான் சாரநாத சுவாமி அந்த T20L சாதிச்ச விஷயம் தான் சொல்லுவேன். 3 சிம்பிள் திங்ஸ், ஆனா அவ்வளோ ஒரு உண்மையான விஷயம். அந்த 3 ஃபாலோ பண்ணா போதும். அன்பார்ச்சுனேட்லி இப்ப இதுல சொல்றேன், ஒரு பேரண்ட்ஸ் 2 பேரும் வந்து ஒரே எண்ணத்தோட அந்த குழந்தைய இது பண்ணுன்றது இட் டசன்ட் ஹேப்பன் தட் ஈஸிலி. நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் அம்மாவோட சப்போர்ட்க்கு போவான், அப்பா வந்து இதை பண்ணுவான், அம்மா ஏன் சேஸ் பண்றேன்னுவான். அந்த மாதிரி ஒரு விஷயம் சம்டைம்ஸ் இட்ஸ் சிம்பிள் பட் இட்ஸ் வெரி இம்பாக்ட்ஃபுல். அது மாதிரி அதனால முதல்ல எங்கள் வித்வான்களுக்கு இது டெஃபினட்டா பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் சொல்றேன், இந்த மாதிரி நிறைய குழந்தைகளுக்கு நிறைய இம்பாக்ட் இருந்திருக்கு. தீஸ் அசோசியேஷன்ஸ், அது சங்கோஷ்டி அசோசியேஷன்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபீட்பேக்கா இருக்கட்டும். ஸோ அதனால இந்த 3 வித்வான்களுக்கும் எல்லா சதஸ்க்கும் ஏர்லி ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு தன்யவாதங்கள். இந்த குழந்தைகளுக்கு இன்னைக்கு கோயின்சிடென்ட்லி அடியனுக்கு தோணுன விஷயம் என்னன்னா, சேனேஸ்வரம் சொன்ன மாதிரி இந்த அதுதான் பாலாஜி சுவாமி சம்பிரதாய பிரதீபம் சாச்சார் மணக்கால் நம்பி எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பிரதாயம் விட்டு போக கூடாதுன்னு, அதுதான் மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னு நம்ம சொல்லும் போது இது வந்து இட் ஹோல்ட்ஸ் குட் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். இப்ப இங்க இருக்கிற எல்லா குழந்தையுமே there are many kids who are already trained the trainers groupல இருக்கேன். you are all teaching and actually ஒரு எதுவுமே ஏதோ ஒரு ஞாசதர்ஷகம் சொல்லி கொடுக்குறோம், பிள்ளைங்க சொல்லி கொடுக்குறோம், அடைக்கல பத்தி சொல்லி கொடுக்குறோம். the beauty of sampradayam is how much ever you do you will feel you have not done justice for what sampradayam has given us, but at the same time even a small thing will make you feel so grateful. இப்போ ஒரு அடைக்கலை பத்தி நான் ஒரு 10 பேருக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா யூ வில் ஃபீல் ரியலி ரியலி கிரேட்ஃபுல் தட் ஐ குட் டூ சம்திங் ஃபார் சம்பிரதாயம். அதே சமயத்துல ஒரு 30 காலக்ஷேபம் எடுத்திருந்தா கூட ரகசியத்திரை சாரம் இன்னும் சம்பிரதாயத்துக்கு எவ்வளவு பண்ண வேண்டிய விஷயம் இருக்குன்னு சொல்லுவா. அந்த மாதிரி there is so much to do in சம்பிரதாயம் and there is so much to be grateful for, there is so much to actually content about. அதனால I think that's a very good message இந்த குழந்தைகளுக்கு. பிகாஸ் மணக்கால் நம்பி ஆளவந்தார் பண்ணதை நம்ம தெரிஞ்சவாளுக்கோ நம்ம கூட இருக்கிறவாளுக்கோ இல்ல சம்பிரதாய மஞ்சரியில நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கிட்ஸ்க்கோ பண்ற லெவல்ல நீங்க எல்லாரும் இருக்கீங்க. ஸோ யூ ஆல் ஷுட் ரிமெம்பர் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி பிகாஸ் யூ ஹவ் ரீச் தட் ஸ்டேஜ் நவ். இப்ப வித்யார்த்தி சதஸ்ல இந்த மாதிரி கேள்விகள் கேட்டு வித்வான்கள் கேட்டு அண்ட் இட்ஸ் நாட் ஈஸி. இவெல்லாம் ஸ்ரீவாஷத அட்டென்ட் பண்ணி அங்கே பரீட்சாதிகாரியா இருக்கிறவா வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டு நம்ம பதில் சொல்றோம்னா definitely you have reached a certain stage. அதனால it should only get better from here and all of you take that responsibility seriously and we are here to help you out. அதுக்கு தான் இந்த வித்யார்த்தி சதஸ் இருக்கு. it will actually get better and better in terms of content. பாலஜிக்யாசா வேற பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம இப்ப எல்லாருமே தேசிய ஸ்தோத்ரா ஸ்பூர்த்தியா முடிக்க போறோம். சான்ஸ்கிரிட் கிளாஸஸ் ஆர் ஹேப்பனிங். ஸோ அதனால எப்படி அது சுவாமி சொல்ற மாதிரி கேட்டுட்டே இருங்கோ. கேட்கச்சே எங்கெல்லாம் தெரியலையோ யூ ஆல் வில் நோ வேர் யூ ஷுட் இம்ப்ரூவ்.
அதனால கீப் ஒர்க்கிங் ஆன் தட். we are here to help whatever, we are here to do whatever it is required. So it's our dream. அடிக்கடி சொல்ற விஷயம் இதுதான். சம்பிரதாய மஞ்சரி வெறுமே ஏதோ தேசிய ஸ்தோத்திர பாடம் சொல்லி கொடுத்தோம், பிரபந்தம் ஏதோ சொல்லி கொடுத்தோம், பசங்க கத்துன்னு போனா நெக்ஸ்ட் பேட்ச் சொல்லி கொடுத்தோங்கிறது இட்ஸ் நாட் அவர் கோல். The next vidwan for our sampradayam should actually, there should be a pipeline from sampradaya manjari towards sampradayam in terms of creating vidwans. அதனால that is our goal. And you are in the right place with the right people, and இங்க இருக்கிற resources availability, உங்களுக்கு இந்த access to vidwansலாம் வந்து வேற எங்கேயுமே கிடையாது. சம்பிரதாய மஞ்சரியில் இருக்கிறவா, ஜிஎஸ்பிக்கு இருக்கிற எல்லா வித்வான்களும் if you have any doubts they are ready to answer. அதனால இந்த மாதிரி நம்ம காலக்ஷேபங்கள்லாம் நிறைய ஆயிட்டு தான் இருக்கு. அதனால ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் த பிளாட்ஃபார்ம். அடியன் ஸ்ட்ராங்லி என்கரேஜ். இது வந்து இட்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் வித்யார்த்தி சதஸ். சில குழந்தைகள்லாம் அந்த ஓரொன்று தானே அமையாதெல்லாம் பண்ணியிருக்கேள். ஸோ தட்ஸ் அ வெரி குட் பிளேஸ் டு ஸ்டார்ட். இப்போ வந்து பிரபாமாமியோட ஸ்துதித்ரயம் எடுத்துட்டாலே பாலஜிக்ஞாசலம் இப்படி சங்கேப ராமாயணம் படிக்குமோ அதே மாதிரி தான் தேசிக ஸ்தோத்ராஸ் பண்ணியிருக்கோம். அதனால இட்ஸ் அ குட் பிளேஸ் டு ஸ்டார்ட் வேர் யூ கேன் ஆக்சுவலி கீப் எலிவேட்டிங் யுவர் செல்ஃப். ஸோ அதனால ஆல் த பெஸ்ட், கண்டினியூ திஸ் குட் ஒர்க். இன்னைக்கு பண்ண 2 பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இவ்வளோ நாள் வந்து இப்போ அட்டெண்டன்ஸ் கூட இல்லை, இன்னைக்கு லாஸ்ட் டேன்னு இன்னும் நிறைய பேர் வந்து கலந்துட்டு இருக்கு. அதனால லாஸ்டா பண்றதுனால பெரிய அட்வான்டேஜ்னு நினைச்சுக்காதீங்க. ஸோ யூஆர் பெட்டர் ஆஃப் பேசிக்கலி ஃபினிஷிங் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதனால ஆல் ஆஃப் யூ டூ இட் பெட்டர் அட் த பிகினிங் இட் செல்ஃப். அண்ட் வேற என்ன சொல்ல நினைச்சேன், ஐ திங்க் தட்ஸ் ஆல் ஐ வாண்டட் டு சே. ஸோ இது வந்து பாலாஜி சுவாமி இதுல கலந்துக்கிறது அடியன் பாக்கியம். அந்த மாதிரி ஐ ஆல்வேஸ் டெல், இட்ஸ் அவர் பிளஷர், இட்ஸ் அவர் பிளெஸிங்ஸ் டு டீச் தீஸ் கிட்ஸ், சச் வண்டர்ஃபுல் கிட்ஸ். இவ்வளோ ஒரு சின்சியரா, இவ்வளோ ஒரு எஃபர்ட் போட்டு இவ்வளோ அழகா பண்றது, பிளஸ் அந்த ஒரு ஹியூமிலிட்டி, யூனோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா. சும்மா நம்ம ஒரு 2 இது சொன்னாலே அந்த ஒரு அரகன்ஸ் அதெல்லாம் இல்லாம அந்த ஒரு ஹியூமிலிட்டியோட வளர்றதுன்றது வந்து சம்பிரதாயத்துல நிஜமாவே இன்வால்வ் இருந்தாதான் வரும். ஸோ தட் இஸ் ஆக்சுவலி விசிபிள், நாட் ஜஸ்ட் இங்கன்னு சும்மா பேச்சுக்கு சொல்லல. ஒரு நேர்ல ஈவெண்ட் போனா எத்தனை பசங்க வித்வான்கள் பார்த்து சேவிச்சுட்டே இருக்கு. வந்த உடனே சேவிக்கிறது, இங்க போனா சேவிக்கிறது, அனுஷ்டானம் பண்ணா வந்து விடாம சேவிக்கிறது, அந்த மாதிரி ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஹவ் கம் அப் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ அதனால கீப் அப் த குட் ஒர்க். அண்ட் ஆல்சோ வி வுட் லைக் டு thank each and every parent who are responsible for bringing the kids here. I know it's not easy. As a parent, I know how much difficulty it is to basically get to this stage. நம்மளே வந்து குழந்தைகள் வந்து இட்ஸ் a very tough balance act to follow. பெரிய கிளாஸ்க்கு வந்துடுறா, ரொம்ப புஷ் பண்ணா இன்ட்ரெஸ்ட் போயிடும், அவர்ஷன் வந்துடும். அட் த சேம் டைம் பண்ணாம இருந்தாலும் பண்ணலன்னா நம்மளும். ஸோ இதை வந்து எவ்வளோ சொல்லலாம், எது வரைக்கும் புஷ் பண்ணலாம், இல்லை எப்படி என்கரேஜ் பண்ணலாம், யூனோ இட்ஸ் நாட் ஈஸி. அண்ட் அதில் வந்து நிறைய பேர் வந்து நல்ல ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்கேன் அந்த வேலையை. அதனால அண்டு அந்த சங்கோஷ்டியில் வந்து நாங்கள் பேரண்ட்ஸ்க்கு ஒரு செக்ஷன் வச்சதுக்கு காரணமே பிகாஸ் லாட் ஆஃப் யூ கேன் இன்ஸ்பயர் அதர் பேரண்ட்ஸ். பிகாஸ் நிறைய பேருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ஹவு டு மேனேஜ் த கிட்ஸ், ஹவு டு மேக் தம் ஆக்டிவ்னு தெரியல. ஏன்னா இது வந்து இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். லைஃப் இஸ் ஆல் அபவுட் பிளெஸிங்ஸ் தானே. நம்ம வந்து எங்க எப்படி இருக்கோங்கிறது வந்து இட்ஸ் அபவுட் கிராட்டிடியூட் அண்ட் பிளெஸிங்ஸ் தான். அண்ட் தெர் இஸ் நோ பெட்டர் வே டு கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் or increase your blessings than being part of Sampradaya Manjari and GSPK. இது வந்து நான் அடியன் எல்லா கிளாஸ்லயும் ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்கிற விஷயம். I'm not even exaggerating here. It's something I feel because that's what I count every day. இன்னைக்கு வந்து அடியேனையும் இந்த இடத்துல வந்து இந்த ஒரு 2 வார்த்தை சொல்ல வச்சிருக்கு அப்படின்னா அது நிஜமாவே ஒரு ஆச்சாரிய அனுகிரகம் தான். அந்த முக்குரைங்கர 2 வருஷ காலம் அந்த திண்ணையில சேவிச்ச ஒரே ஒரு காரணம் தான் அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா வேற ஒண்ணுமே பண்ணல அந்த சமயத்துல. பட் அந்த ஆச்சாரிய அனுகிரகத்துக்கான பவர். அதே மாதிரி இந்த சங்கோஷ்டியில நம்ம 15 வித்வான்கள் சேவிக்கிறது கண்டிப்பா வீண் போகாது. ஸோ ஆல் ஆஃப் யூ இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் வித்யார்த்தி முடிக்கச்சே சொல்றேன், you take a oath that you want to be the first vidwan from Sampradaya Manjari and we would like to see that. So அதோட அடியன் திரும்ப தன்யவாதங்கள் சமர்ப்பிச்சுக்கிறேன். அடியன் let's also pray for Srimati Prabha Sinesh good work to continue. அடியன் தன்யவாதம். ஜெய ஸ்ரீ சுவாமி. பாக்கியம், ரொம்ப கருணையோட பல விஷயங்கள் சாட்சிது. இந்த சதஸ்ல வந்து குழந்தைகள் வந்து அட்டென்ட் பண்ணதை ரொம்ப சொல்லணும்.
சில சதஸ்கெல்லாம் வந்து அவளுக்கு ஒரு பிரேக் விட்டு பண்ணதுனால அந்த இன்ஃபர்மேஷன் ஞாபகம் இல்லையோ என்னமோ தெரியல. ஏதோ ஒரு சமயம் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணும்போது இந்த அக்டோபர் மாசம் 4 குழந்தைகள் தான் இருந்தா. ஒரே ஒரு மெசேஜ் தான் அடியேன் போட்டிருந்தேன், ப்ளீஸ் ஜாயின் டு என்கரேஜ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். உடனே ஒரு 20 குழந்தைகள் வந்து இமீடியட்டா சேர்ந்துட்டா. ஸோ அந்த ஸ்பிரிட்டை ரொம்ப பாராட்டணும். ரொம்ப அழகா கத்துண்டு சேர்ந்து கத்துக்கணும் அப்படின்னு நீங்களாம் நினைக்கிறது ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்கா? ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? குழந்தைகளா யாராவது ஏதாவது சொல்லணுமா? வெல்கம் டு ஷேர் தட். அன்பிரிப்பேர்டா கூப்பிடுறேன் அப்படிங்கறதுனால தயக்கம் வேண்டாம். நீங்க எல்லாருமே பிரசன்ட் பண்ணலாம். இங்க 2 வார்த்தை சொல்லலாம்னா பேரண்ட்ஸ் யாராவது இருந்தா கூட if they have any feedback they can actually share with us. பேரண்ட்ஸ் கிட்ஸ் யாரானாலும் ஏதாவது சொல்லுங்க. இல்ல லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு, அடுத்த தடவை சில்ட்ரன் ரேசிங் பண்றோம்னு சொன்னாங்க, அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஓகே அடியன் விஷ்ணுவர்தன் அடியன். சொல்லுமா கண்ணா. அடியன் பரம பாக்கியமா இருந்தது இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணி பெரிய வித்வான்களை ஏழ வச்சு அடியங்கள் சொன்னதை அவ கேட்டு அனுகிரகிச்சு ஃபீட்பேக் சாதிச்சு பண்ண வச்சது ரொம்ப பாக்கியம் அடியன். அடியங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பண்ண வைக்கிறது ரொம்ப பாக்கியம் தான் அடியன். சொல்லணுமா? அடியன் விஜய் சார் சொல்லுங்க. சொல்லுமா கண்ணா. அடியன் அடியன் நமஸ்காரங்கள் அடியன் எல்லா சுவாமிகளுக்கும். அடியன் ஃபர்ஸ்ட் அடியன் ஒன் ஆஃப் வித்யார்த்தி சதஸ்ல முதல்ல பண்ண செட்ல அடியனும் ஒன்னா இருந்தேன். ஸ்ரீரங்கம் பண்ணியிருந்தேன். அப்போவும் சாரநாதர் சார் தான் எனக்கு இது ஃபீட்பேக் சொன்னார். அப்போ வந்து நான் வந்து ஆளவந்தாரோட ஆளவந்தார் வந்து நான் வந்து இந்த ஸ்ரீரங்கத்துக்கு ஆளவந்தார் ஒரு இதுவா இருந்தார் அப்படின்றத நான் இன்க்ளூட் பண்ணல அப்படின்னு விட்டுட்டேன். அதை ராமானுஜர் மட்டும் சொல்லிட்டு அப்படின்னு முடிச்சிட்டேன். அப்போ வந்து சாரநாத் சார் தான் எனக்கு ஃபீட்பேக் சொன்னார். அது இன்னும் ஞாபகம், அது இப்போ கூட ரீசெண்டா அப்படின்னு மறுபடியும் பார்த்தேன், அப்பவும் ஞாபகம் வந்தது. ஸோ அப்படின்னு அது வந்து எப்பவுமே அதான் பார்த்த சுவாமி சொன்ன மாதிரி அது எப்பவுமே மைண்ட்ல இருக்கும் அப்படின்றது வந்து அடியன் நீங்க சொல்றேன். அந்த இப்போ வந்து நான் இனிமேல்ட்டு அந்த தப்பு பண்ணவே மாட்டேன். ஸ்ரீரங்கம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆளவந்தார் விட்டுட்டோமே, ஆளவந்தாரையும் இங்க சொல்லிடணும் அப்படின்ற ஒரு இது வந்து என் மைண்ட்ல எப்பவுமே இருக்கும். அதுக்கு வந்து அடியன் தனியாக சொல்லி நெக்ஸ்ட் டைம் வந்து அடியன் வந்து ஏதான ஒரு இதோட இன்னும் கொஞ்சம் பெரிய டாபிக்கா எடுத்து அடியன் சொல்ல ட்ரை பண்றேன். அது கரெக்டா இருக்கா இல்லையா வந்து அடியன் ப்ரெசென்ட் பண்ண தான் தெரியும். அதுக்கப்புறம் ஃபீட்பேக் கேட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கரெக்ட் பண்ண நினைக்கிறேன். தினேஷ் அடியன் ஆஷித் வந்து முதல் செஷனே வந்து வித்யார்த்தி சஜஸ் வந்து அடியன் தான் பண்ணேன். வந்து அந்த பிபிடி வந்து பண்றது எனக்கு ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. அப்படின்னு வித்வான்கள் ஆசீர்வாதம் பண்றது எனக்கு ஒரு ரொம்ப பெரிய பிளெஸிங்கா இருந்தது. அடியன் தன்யஸ்மி. இந்த குழந்தைகள்லாம் பிபிடிய சப்மிட் பண்ணி என்ன ரிவ்யூ கொடுத்தாலும் அதை எடுத்துட்டு சில சமயத்துல ஆடியோ கொடுங்கன்னு சில குழந்தைகள்கிட்ட சொன்னது உண்டு. அதெல்லாமும் குழந்தைகள் அனுப்புவா. சம்டைம்ஸ் ரிப்பீட் ஆடியோ கூட கேட்டது உண்டு. அப்ப கூட அதெல்லாம் சலிக்காம பண்ணியிருக்கா குழந்தைகள். அதெல்லாம் ரொம்ப பாராட்டணும். எதுக்குமே அவ நோவே சொன்னது கிடையாது. எந்த குழந்தையும் இப்ப வரணும்னா வருவா, ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும்னா கொடுப்பா, அது என்ன கரெக்ஷன் சொன்னாலும் எடுத்துப்பா. அதெல்லாம் வந்து அந்த ரிசெப்டிவிட்டி டு லேர்ன் அப்படிங்கிறது குழந்தைகள்கிட்ட இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேஷவ், நீ ஏதாவது சொல்ல வந்தியாமா? ஆமா அடியன். அடியன் செஷன் ரொம்ப நல்லா இருந்தது. என்தூசியாஸ்டிக்கா இருந்தது அடியன். நீங்க சொன்ன குரு பரம்பரா சீரீஸை திருப்பி கேட்டு அதை ரிவைஸ் பண்ற அந்த ப்ராசஸே ரொம்ப நல்லா இருந்தது அடியன். அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அடியன். வரதர் 6 வார்த்தை சொன்னதும் அது கேட்டா ரொம்ப நல்லா இருந்தது அடியன். ரொம்ப பாக்கி அடியன் ஸ்ரீமாலோலன். சொல்லுமா. இந்த வித்யார்த்தினால எனக்கு நிறைய ரெஃபரன்ஸ் எடுக்கச்சு, நிறைய தடவை உபன்யாசம் கேட்கறதுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அது தவிர நிறைய பாசுரத்துக்கான டீப் அர்த்தம் அதெல்லாம் தெரிஞ்சது அடியன். நிறைய பாசுரம் கத்துனேன், நிறைய பாசுரத்துக்கு அர்த்தம்லாம் தெரிஞ்சது. அதனால எனக்கு நிறைய உபன்யாசம் கேட்டு நிறைய புதுசாலாம் கத்துனேன். நிறைய பசங்க இந்த மாதிரி நிறைய கிராஸ் ரெஃபரன்சஸ் எடுத்து அம்மா அப்பா எல்லாம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த மாதிரியும் ரொம்ப நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாமும் சுவாமி சொன்ன மாதிரி ஆன் த பாத் ஆஃப் ப்ராக்ரஸ்
பசங்க அடுத்த லெவலுக்கு முன்னேறிட்டு வரா அப்படிங்கிறது நன்னாவே அவளுடைய ப்ரிப்பரேஷன் ரிஸ்க் ஆச்சு. பேரண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுக்கலாமா? அவசியம் அடியன், அவசியம். அடியன் வக்குலஸ்ரீ அஞ்சலிஸ்ரீயோட அம்மா ரொம்ப பெரிய பாக்கியம், பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி குழந்தைகளுக்கு. ரொம்ப இதை ப்ரிப்பேர் பண்றச்சு அந்த டாபிக்கை ரொம்ப டீப்பா ஸ்டடி பண்றதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, பிளஸ் பெரிய வித்வான்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்றதுக்கும் பரம பாக்கியமா இருந்தது. அவளோட ஃபீட்பேக்லாம் ரொம்ப என்கரேஜிங். பிரபா மாமி அஃப்கோர்ஸ் ப்ரிப்பரேஷன் டைம்ல பிபிடி ப்ரிப்பேர் பண்றச்சே அதை ப்ரிப்பேர் பண்ற அந்த ஆடியோவையும் ஒரு தரம் ப்ராக்டிஸ் பண்ணி அதெல்லாம் அனுப்பிச்சு ரொம்ப என்கரேஜ் பண்ணி ரொம்ப ஹெல்ப் பண்ணா. அதுதான் ரொம்ப ரொம்ப பரம பாக்கியம். இது பேரண்ட்ஸுக்குமே இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தது. எங்க 2 பேருக்கும் ரொம்ப இந்த டாபிக்லாம் கத்துக்கிறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தது. அடியன் தன்யஸ்மி, தேங்க்யூ. வித்வான்களுக்கு ஏதாவது ஃபைனல் வேர்ட்ஸ் சொல்லணும் மாதிரி அதாவது எனிதிங் டு பி ஆடட்? ஒரே ஒரு விஷயம், பார்ட்டிசிபெண்ட் தவிர மற்ற குழந்தைகளும் என்ன பண்ணணும், இன்னைக்கு நாம ப்ரெசென்ட் பண்ண போறது இல்லைன்னு கேட்காம இருக்கக்கூடாது, எல்லாரும் ஜாயின் ஆகணும்ன்றது. ஏன்னா பகுதா சோதவியம் பகுதி சோதவியம்னு அது எல்லா குழந்தைகளும் தான் ப்ரெசென்ட் பண்றோமோ இல்லையோ அதை கேட்டா நல்லதுன்னு அது எனக்கு சொல்றேன். இந்த ப்ரோக்ராம பசங்கள்லாம் உற்சாகமா பண்றது பார்த்து சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கெல்லாம் சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட். அது ஒரு டெவலப்பிங் மைண்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். அதாவது ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல். 2வது அவளுக்கு சொல்ல அதெல்லாம் ஒரு மோட்டிவேஷனா பாக்கி பசங்களுக்கும். அதனால இது இட் வில் breed more success and ஒரு enthusiasm for them. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவருடைய ரெஸ்பான்ஸ். பேரண்ட்ஸோட சப்போர்ட்டுக்கு ஒரு விஷயங்களுக்கெல்லாம் தேர் இருக்கிற மாதிரி எல்லாரும் சப்போர்ட் பண்ணாக்க ரொம்ப நல்லா போகுது. ஏஎஸ்பிக்கு அதுக்குள்ள உள்ள வாத்தியார்கள், குருக்கள், அதுக்கப்புறம் குழந்தைகள், பேரண்ட்ஸு, ஸோ எல்லாம் ஃபேவரபுளா இருந்ததுன்னா ரொம்ப நல்லா பரிமளிக்கிறது. ரொம்ப சந்தோஷம். அதுக்கு மேல பகவான் அனுகிரகம், ஆச்சாரிய அனுகிரகம், பகவத அனுகிரகம் அதெல்லாமும் சேர்ந்துக்கிறது. அதனால ரொம்ப வர்ததாம் விவர்ததான்றதாக நடக்கணும். நிச்சயமாக சுவாமி தேசிகன் அந்த ஜிஎஸ்பிக்கு செல்ஃப்லெஸ் சர்வீஸ், ஒரு இது இல்லாமல், எந்த விதமான ஒரு பர்சனல் கெயின் இல்லாமல் ஒரு சம்பிரதாய கைங்கரியமாக பண்றதுனால இது எந்த விதமான ஒரு இது இல்லாம விக்னங்கள்லாம் இல்லாம வளரும்ன்றது நிச்சயமாக பெருமாள் நடத்தி கொடுப்பார். அது சந்தேகமே இல்லை. தாசன் இருக்கிற பாகவதா எல்லாருக்கும் தன்யவாதங்கள். ஆச்சாரியர்கள் திருவடி போற்றி பாடி. குழந்தைகளுக்கு ஒரே ஒரு இது சொல்லிடுறேன். உங்களுக்குலாம் ஒரு சீக்ரெட் சொல்றேன். உங்களுக்குலாம் தெரியாது அந்த சீக்ரெட்டு. நம்ம கிளாஸ்லாம் பெருசாகிட்டு இருக்கு இல்லையா, the number of students are increasing, right? ஸோ அப்போ சங்கோஷ்டியில் பர்ஃபார்மன்ஸஸ் கொஞ்சம் it will get tougher and tougher. ஏன்னா 200 பேர் இருக்கானா நம்ம 200 பேர் ஆனுவல் டே மாதிரி அகாமடேட் பண்ண முடியாது இல்லையா. நம்ம வித்வான்களுக்கே என்ன பண்றோம், 3 minutes 5 minutes டைம் கொடுக்குறோம். The same thing for kids also. இந்த வருஷமே ஒரு மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸாக தான் சூஸ் பண்ணி எல்லா ப்ரோக்ராம்ஸ்க்கும் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ யுவர் பர்ஃபார்மன்ஸ் இன் வித்யார்த்த சத்யஸ் ஃபார் ஃபியூச்சர் இது will have a big impact for your selection for Sangoshri performances also. அதனால வித்யார்த்தி சதஸ் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட். அந்த மாதிரி எவ்ரிதிங், பிகாஸ் we have to start giving priority to kids who perform well, because the stage can't fit in so many people. ப்ரோக்ராம்ல நம்ம பெரிய வளர வளர இப்போ எவ்ரி பேட்ச் ஒரு 40-50 குழந்தைகள் வரானா
it's very difficult for us to accommodate as many kids. First year வந்து 2020 மட்டும்தான் இருந்தோம், 21 மட்டும்தான் இருந்தோம். இப்போ என்ன ஆயிடுத்து 6 batches இருக்கு. ஸோ இன்னும் 2 years ஆகும்போது it will become even more difficult. ஸோ அதனால doing it well will ensure that you actually have a much bigger stage to showcase your talent. அதனால take it seriously and all the very best. தன்யாஸ்மி சுவாமி. அடுத்த சைக்கிள் ஆஃப் வித்யார்த்தி சதஸ் அப்படிங்கிறது அநேகமா அடுத்த சித்திரை மாசம் ஆரம்பிக்கும்படியா இருக்கும். இந்த சித்திரையிலேருந்து ஆரம்பிச்சு கார்த்திக்குள்ள முடிக்கிற மாதிரி இயர்லி ஷெட்யூல் போட்டுன்னு வரும். சுவாமிகள்லாம் எப்போ இது நடந்தாலும் எழுந்தருளி இருந்து அனுபவிக்கணும்னு நினைச்சுக்கிறேன். குழந்தைகள் எல்லாமும் இதே மாதிரி ஆர்வத்தோட நல்லபடியா எல்லாத்தையும் கத்துண்டு லெசன் பண்ணி இன்னும் அடுத்த தடவை இன்னும் ஸ்தோத்திர பாடங்கள் பேசிஸ்ல டாபிக்ஸ் வச்சுக்கும்படியா இருக்கும். நம்ம நிறைய ஸ்தோத்திர பாடங்களுக்கு அர்த்தங்கள்லாம் கத்துன்னு இருக்கோம். இன்னுமே மாடியூலா அதை கவர் பண்ணி அந்த மாதிரி இன்னும் சதஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குமோ அதுக்கு ஒட்டினாப்புல எப்படி நம்ம முன்னேற முடியுமோ அந்த ரீதியில அடுத்த வருஷம் வித்யார்த்தி சதஸ் உங்களுக்கு இருக்கும். உங்களோட ஜூனியர் பேட்சுக்கு நீங்க இப்ப பண்ண மாதிரி வித்யார்த்தி சதஸ் ஏற்படும் 2021 பேட்சுக்கு. ஸோ இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸா 5th year onwards வித்யார்த்தி அப்படின்னு எங்க ப்ரோக்ராம்ல ஒரு ஸ்ட்ரக்சர். எல்லாத்துக்கும் சுவாமிகள்லாம் எழுந்திருந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட எல்லாருக்கும் மனமார்ந்த கிருத்தஜதைகளை தெரிவிச்சது பெரிய நமையுது. துவைதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.